Good morning, everyone. Welcome to the Strange Facts. We have received a report from Elon Musk stating that he's going to start up a new courier company transporting parcels from future to the past. Let's see Hello. what Elon Musk is. அஸ்வினி, நம்ம ஆபீஸ்ல ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் நீங்க எல்லாம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வர மாட்டீங்க? நாளைக்கு நீங்க எல்லாரும் வரீங்க. யாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடக்கூடாது. நாளைக்கு எல்லாருமே ஆபீஸ்ல இருக்கணும். சரியா? இரு ஒரு நிமிஷம் இரு. காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. வெளியில யாருமே இல்லம்மா. அப்புறம் நம்ம ஆபீஸ்ல டைரக்டர்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் காதுல ஹெட்செட் மாட்டிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் கூப்பிட்டா வரவே மாட்டான். நீங்க மட்டும் என்ன ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், மாமியார் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ட்டு வர்றதே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு எல்லாரும் வரீங்க, நம்ம வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் பண்றோம். சரியா? வீடியோ பாருங்கண்ணே. எலான் மஸ்க் வந்து ஒரு கொரியர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். வீடியோ பாருங்கண்ணே. இவன் கம்பெனி வைக்கிறான், வைக்காம போறான். நீ பேச்சிங்க வர்க்க போய் பண்ண வேண்டியது தானே. சரி, நான் பாக்குறேன். என்ன நசிமா, என்ன ஸ்டோரி டிஸ்கஷன் போறீங்களா? போங்க போங்க, உங்க டீம் ரொம்ப நேரமா உங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. என்னடா ஒரு பையலையும் காணோம். என்ன உன்னை மதிச்சு ஒரு பயம் வரல போல இருக்கே. சரி சரி, மூட் அவுட் ஆகாத. நம்ம போய் டிஸ்கஷன் ஏதாவது பண்ணுவோம். சரியா? அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அழகினில் ஏதடி சாந்தி உன் பிரி. ஏமா சாந்தி, இப்பதாமா ஆபீஸே வரேன். ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ. நான் உடனே இப்ப கால் பண்றேன். சரியா? ஐயோ, டென்ஷன் படுத்திட்டான். அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. அமைதிக்கு பெயர்தான். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. அமைதிக்கு பெயர்தான். அம்மா, பார்க்கிங்ல தாம்மா இருக்கேன். வந்துடுறேம்மா. அமைதிக்கு சாட்ஜிபிடி ஏதாவது சொல்லிச்சா? ஒன்னும் தெரியல. உனக்கு ஏதாவது தெரிச்சு? உங்களுக்கு எதாவது தெரியுது? எனக்கா? எனக்கு யார் ஆபீஸ்க்கு கொரியர் அனுப்பியிருக்கா? யாருக்கு நம்பி கொடுத்துருப்பா? தெரிஞ்சு மேம், ஒரு ரெட் கலர் சாரி கட்டிட்டு ஒரு மேம் வந்தாங்க. ஐடி கார்டு இருக்கு நமக்கு லேண்ட் போடுறது கொடுத்துட்டு நான் சொல்லணும் கேட்கும் போது அவர் போயிட்டாங்க. ஐடி கார்டு வச்சுட்டு வந்தாங்களா? நசிமா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காத. நீ தான் நான். உனக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஸ்டோரி தேவைன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நானே உனக்கு இந்த டைரி கொண்டு வந்து கொடுக்குறேன். Courier company transporting parcels from future to the past. வீடியோ பாருங்கண்ணே. எலான் மஸ்க் வந்து ஒரு கொரியர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். டேய் மனோஜ், என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்டுங்க. பாக்கணும் அது யாருன்னு. டேய், நீங்க எல்லாம் ஒன்றும் பிராங்கிங் பண்ணலையே. ஏய், எங்களுக்கு வேற வேலை இல்லையா? அப்போ 2045ல இருந்து எனக்கு நானே பார்சல் அனுப்பிக்கிட்டேனா? ஏன் அங்க போயிட்டு இருக்காங்க? நீ கிளென்கோர் ஐடி கார்டு வந்து போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. எப்படியோ நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு ஸ்டோரி கட்டிடுச்சு. போய் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னடா சிரிக்கிற? இந்த வீடியோல ஐடி கார்டு போட்டிருந்தாங்க, நோட் பண்ணியா? நோட் பண்ணேன். என்ன இப்ப அதுக்கு? என்ன அதுக்கா? இன்னும் 20 வருஷம் கிளென்கோர்ல தான் போடணும். ஐயோ, நேரத்து 45 வரைக்கும் கிளென்கோரா? such a bad deal.
தேங்க்யூ நசிமா. வீட்லயே வந்து டெலிவரி பண்ணிட்டியா? இனிமே ஸ்டோரி டிஸ்கஷனே தேவையில்லை. எனக்கு தேவையான ஸ்டோரி இந்த டைரியிலே இருக்கு. மத்தவங்கள இதுல நம்புறது வேஸ்ட். நமக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். இந்த மெசேஜை போட்டு கிளைமேக்ஸ்ல படத்தை முடிச்சுக்கலாம். ஹே, ஒரு நிமிஷம், படம் இன்னும் முடியல. நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்களா? 2045ல வந்த நசிமா கிட்ட கிளென்கோர் ஐடி கார்டே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்?